இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் கடவுளுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் மாறாத நல்ல நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்தி தொழுகைக்காக வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை நேர ஆராதனை கிறிஸ்தவ பண்டிகைக்கு முந்தின 7வது ஞாயிறு. இந்த தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயரை உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொண்டு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிகள் வாருங்கள். கர்த்தரை கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வாசல்களில் நந்தியதோடும் அவர் பிராகாரங்களில் துதியோடு பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் நல்லாண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த புதிய மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த 3ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலும் கடந்து வந்த 7 மாதங்கள் எங்களை அற்புதகரமாக ஆச்சரியகரமாக எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறேன். ஒரு புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும், புதிய மாதத்துடைய முதல் ஓய்வு நாளின் காலை வேளைகளை திருவிருந்தோடு நடைபெறுகின்ற இந்த ஆராதனையை நாங்கள் பங்கேற்று கடவுளை போற்றவும் ஆராதிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும், மன்றாட்டுகளை நம்முடைய சமூகத்தில் வைக்கவும் தேவரை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் உண்மை பாடி துதிக்கின்ற பொழுது உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மூலமாக மகிமைப்பட கடவுள் திருவை ஆகும். எங்களை நாங்கள் முழுவதுமாக இந்த தொழுகையை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். குறித்த வேளைகளில் சமூகத்தில் வந்திருக்கின்ற மக்களுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற மக்களை அவை மீதிருக்கிற வாஞ்சையோடு உம்மீதிருக்கிற பயபக்தியின் அடையாளமாக சீக்கிரமாக உடைய ஆலயத்திற்கு பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முழு ஆராதனைக்குரிய சமாதானத்தையும் நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகள் சோதரித்துக் கொள்ள கர்த்தர் அருள் தருவீராக. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் எங்கிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில்
மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை போற்றும்படியாக ஆராதனைக்கு ஆரம்பமாக 50வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். 50வது ஞான பாடல் என்னோட ஆத்துமமே வெளிமுட்டத்தாக என்கின்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நாம் பாடுவோம். திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆன்மம் பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே உள்ளவர்களாய்
நமக்கு சகாயம் தந்திடும் நாமத்தே செய்வோம். அநேக தொழில்களை இன்னும் கடந்து வரவில்லை. ஆவரிக்கை செய்யாத நிலையிலே திருவிழத்தில் கலந்து கொள்வது அது நமக்கு கடவுளுக்கு ஏற்றதல்ல. எனவே பிற்பாடு அதை நான் மாற்றி வைக்கிறேன். கடவுளை திருவிழா சுத்தமானால் பிற்பாடு நாம் அதை செய்வோம். எனவே இந்த வேளையில் நாம் அனைவரும் இழந்திருந்த நிலையில் தானே இந்த நாளுக்கு என்று தரப்பட்டிருக்கின்ற ஆர்வ வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். 101வது பக்கம் இருக்கின்ற பாட புத்தகத்தில் 101வது பக்கம் இருக்கின்ற கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிறகு 7ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். 7ஆம் ஞாயிறு
அடியாளர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாயிருக்கும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியுடன் மேக கடவுளாய் என்னை படைத்தாண்டு கொண்டிருக்கிறது உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி நாடுக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இன்றைய பழைய பாட்டின் பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதனைத் தொடர்ந்து 12வது வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனம் முதல் 26வது வசனம் உடைய இன்றைய முதல் திருமுறை பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாக கேட்போம். முன்பதாக கூட அந்த புக்மார்க் இருக்கிறது, வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க அனுமதிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 12 முதல் 14, அதனைத் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம். இன்றைய முதல் திருமுறையை நம் அனைவரும் வாசிக்க கேட்போம். அப்படியாக நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம், அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார்
கொலோசியர் திருச்சபைக்கு எழுதிய கடிதம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பரவலுக்குள் மனதிருக்கிறது. தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு மறுபடியும் இருக்கிறீர்கள். ஆகையால் பூமிக்குரிய உங்கள் அவயங்களை, அதாவது உற்சாகம் மற்றும் சம்பவம் உத்தரவாதமே ஆகிய பொருளாசை என்பவற்றை அழைத்துக் கொள்வது. இவற்றின் பொருட்டே தலைமை போகாதே வரும். காலத்தில் இவைகளை நீங்கள் ஜீவித்து வந்தது போல நீங்களும் இவைகளை இப்போது கோபம், மூக்கம், நூற்குணம், தூஷணம் உங்கள் வாயை பழக்கம், அவலட்சணான பேச்சு ஆகியவைகள் எல்லாவற்றையும் கூறுங்கள். ஒருவரை ஒருவர் பொய் சொல்ல வேண்டாம். அழையா மனிதரை அவர் செய்திகளை பயன்படுத்தி தன்னை சிசித்தவரின் சாயல் ஒப்பாக அடிப்படையின்படி புதிதாக புதிய மனுஷனை கருத்தில் கொண்டு இதிலே கிரேக்கன் என்றும் யூதனும் இல்லை, விருத்தச்சேதம் உள்ளவரும் விருத்தச்சேதம் இல்லாமல் இல்லை, இலட்சியமும் சீர்திருத்தமும் அறிக்கையனும் சுவாதியமும் இல்லை, எல்லாம் எல்லாரையும் இருக்கிறவர் அவரே என்பதை. இன்றைய 2ஆம் திருமுறை பகுதி நிருபப்பாடு நாம் அனைவரும் வாசிக்கிட்டோம். யாரும் எழுந்து நற்செய்தி வாசிக்கிட்டோம். இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் திருவசனங்கள் 13 முதல் 21 முடிய. கடவுளுடைய வாழ்வுதலும் இறை வார்த்தைகளை வாசிக்க நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பரிசோதனையை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கம் இருக்கின்ற நீசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் பைபிளோடு அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தில் பூமியில் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்துக்கு வல்ல பிதாவானவர், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வதானமே பிதாவாக பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் பிறந்தவரே, கடவுளுக்கு கடவுள், ஜோதிக்கு ஜோதி, மெய்யான கடவுள் மெய்யான கடவுள்,
யாவும் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராக நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் பொன்னியுள்ளாவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மனிதடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி பிதாவாக பரிசுத்த வீற்றிருக்கிறார். உயிரோடுமை மறித்தோரை அழிந்திருக்கிற மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவுக்கு குமாரனோடு புறப்படுகிறவர். பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் பொழுது உரைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தம் உதவுமான ஒரே அப்போஸ்தல சபை உங்களை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலை வரும் நித்திய ஜீவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அமர்ந்திடுவோம். இந்த வேளையிலும் அனைவரும் இணைந்த நிலையிலே அருளுரைக்காக ஆயத்த பாடலாக 291வது ஞான பாடலை நாம் பாடுவோம். 291வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து பாடப்படுவோம். Thank you.
கேட்டுக்கொள்கிறேன். See first the kingdom of God and His all righteousness, and all these things will be added unto you. Matthew 6:33. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் விரைவாக உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் கிறிஸ்தவ பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 7ஆம் ஞாயிறு, பெந்தேகோஸ்தே பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 8வது ஞாயிறுமாகிய இந்த ஓய்வு நாளினுடைய காலைகளில் நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் என்பது பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 12 முதல் 14, அதனைத் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துடைய 18 முதல் 26 வரையிலான திருமறை பகுதிகள். குறிப்பாக நாம் சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க நாம் கடந்து செல்வோம். குறிப்பாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரத்துடைய சில வசனங்களை நாம் வாசித்து கடந்து செல்வோம். மாயே மாயே, எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியது ஆகுவேன். நான் புத்திமானாய் இருப்பேனோ, அவன் புத்திமானாய் இருப்பானோ, மூடனாய் இருப்பானோ, அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்ப்பேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறு ஒருவனுக்கு அதை அவன் சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையே, பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு என்ன பலன்? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயை. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் கடவுளுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நான் நம்புகிறேன். என்னை பார்க்கலும் சம்பவமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் புனிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? கடவுள் தமது பார்வைக்கு நலமாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. கண்ணை மூடி நாம் சொல்லிப்போம். ஆற்றல் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை கூறுகிறோம். உம்முடைய திருச்சபைகளை உம்முடைய இறை மக்களாக நாங்கள் இணைந்து பாடி முடிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் கடவுளை எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல கடவுளை.
அருமையானவர்களே, இந்த பகுதியிலே மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி பிரசங்கர் சொல்லுகிறதாகவும், அதே போல பல விதமான காரியங்களை இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிற வார்த்தைகளாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பிரசங்கி என்கின்ற இந்த புத்தகத்துடைய ஆசிரியர், இதை எழுதியவர் ஆசிரியர் யார்? பிரசங்கியுடைய புஸ்தக ஆசிரியர் யார்? சாலமோன் எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கிறார்? மூன்று புத்தகங்கள் சாலமோன் மூலமாக எழுதப்பட்டது. சாலமோன் யார்? அவருடைய மகன், இஸ்ரவேலுடைய மூன்றாவது அரசர். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று அந்த வார்த்தை தொடர்கிறது. அதுக்கு முந்திலே பார்க்கிறோம், தாவீது குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியுடைய வாக்கியங்கள். பிரசங்கி என்று சொல்ற பொழுது அது உபதேசம், போதனை, போதகம், டீச்சிங் என்று நாம் அதை கூட பார்க்க முடியும். அதில் கூட 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிரசங்கியாகி நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு அரசராய் இருந்தேன். இந்த போதகத்தை சொல்லுகிற நான் எருசலேமிலே அரசராய் இருந்தேன் என்று அவர் சொல்லுவதை கூட நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்த சாலமோனுடைய வார்த்தை வரிகளாக இது இருப்பதை பார்க்கிறோம். 3 புத்தகங்கள் நாம் சொல்லி பார்க்கிறோம். 3 புத்தகங்கள் சாலமோன் மூலமாக எழுதப்பட்டது. இதெல்லாம் ஒரு முறை கூட சொல்வது எதில் எழுதப்பட்டது? சாலமோன் எழுதப்பட்ட புத்தகங்கள் முதல் நீதிமொழிகள், முதல்பாட்டு, பிரசங்கி, இந்த 3 புத்தகங்கள். இந்த 3 புத்தகங்களை கூட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 3 நிலைகளிலே அவர் அதை எழுதப்பட்டதாக சொல்ல முடிகிறது. ஒருவேளை இது வரிசையுடைய அடித்தளத்திலே நாம் அதை பார்க்கிற பொழுது இந்த புத்தகம் 21வது புத்தகமாக 12 அதிகாரங்கள் நிறைந்திருக்கிறதாக இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இங்கே இந்த வசனங்களின் அந்த வரிசையை பார்க்கும் பொழுது அங்கே பிரசங்கி, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு என்று அந்த வரிசையை வருகிறது. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு என்று அதை வருவதை பார்க்கிறோம். இதை எப்படி இதை திருமறையை வரிசைப்படுத்திருக்கலாம் என்று சொன்னால், அதை எப்படி வரிசைப்படுத்தலாம் என்று சொன்னால், உள்ளது மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் நாட்டில் கூடி இருந்த ஆசிரியர்கள் கொடுக்கின்ற பொழுது இப்படி அதை வரிசைப்படுத்த நிலைப்பட உண்டு. முதல் புத்தகமாக உன்னதப்பாட்டு, 2வது புத்தகமாக நீதிமொழிகள், 3வது புத்தகமாக பிரசங்கி வரிசைப்படுத்தியிருந்தால் நலமாக இருக்கும். முதல் புத்தகமாக உன்னதப்பாட்டு, 2வது புத்தகமாக நீதிமொழிகள், 3ஆம் புத்தகமாக பிரசங்கி. ஆனால் முதல் நீதிமொழிகள், 2வது பிரசங்கி, பிற்பாடு உன்னதப்பாட்டு என்று வரிசைப்படுத்த ஒரு நோக்கம் கூட அங்கே இருக்கலாம். ஒருவேளை நாளிலே நினைக்கின்ற பொழுது நினைத்த காரியம் உன்னதப்பாட்டு என்று சொல்லுகிற பொழுது ஒரு இளம் வயது ஒருத்தவர்களுடைய வரிகளாக அது இருக்கும். இளம் வயது ஒரு அன்பிற்கு இளையவர்களை நேசிக்கும் தேசத்துடைய ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிற பொழுது அவருடைய ஒரு இளைஞனாக இருக்கின்ற ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது சாலமோன் அதை எடுத்திருக்க வேண்டும், அந்த பாடல்களை பாடியிருக்க வேண்டும். 2வது நடு வயதிலே இருக்கிற ஒரு மிடில் ஏஜ், ஒரு பிற்பாடு மிடில் ஏஜ், அந்த மிடில் ஏஜ் காலங்களிலே நீதிமொழிகளை அவர் எடுத்திருக்கலாம். இந்த பிரசங்கி நம்முடைய திருமலை பகுதியை பார்க்கும்போது பாயா பான்சன் மாயை மாயை வீண் வீண் எல்லாம் வேனிட்டி என்று அவர் சொல்லுகிற பொழுது, மீனிங்லெஸ் என்று அவர் சொல்லுகிற பொழுது, இந்த புத்தகம் நம்முடைய வயதான காலத்திலே வயது முதிர்ச்சியுடைய வேலைகளிலே அப்படி இருக்க வேண்டும். என் காலங்களிலே உன்னதப்பாட்டு, நடுவயது காலங்களிலே நீதிமொழிகளும், வயது முதிர்ந்த காலகட்டத்திலே பிரசங்கியை அப்படி இருக்க வேண்டும் என்கிற வெளிப்பாட்டை நான் சொல்ல விளைகிறேன். எனவே இந்த பிரசங்கி என்கின்ற பொழுது அதிலே சொல்லப்படுகிற உபதேசங்கள், இதை ஆங்கிலத்தில் எக்லீசியாஸ்டிக்ஸ் என்று அதில் வரும். எக்லீசியாஸ்டிக்ஸ், எக்லேசியா என்று சொல்லப்படும் கிரேக்க வார்த்தை, அது சபையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. கோவில், ஆலயம், எக்லேசியா. அந்த எக்லேசியா என்கின்ற அந்த வார்த்தை அது சபையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. எனவே தான் பொது மொழிகளிலே சபை உரையாடல், சபை உரைன்னு சொல்லி அதை வருவதை கூட பார்த்து இங்கே நம்ம சொல்லி பார்க்கலாம். எக்லேசியாஸ்டிக்ஸ். அப்போ இந்த புத்தகம் சபை உரை, சபைக்கு ஆன உரை, அதாவது விசுவாச குடும்பங்கள்
இவங்களுக்கான உரை 2 பேர் 3 பேர் கூடுகிற சபை இல்லையா? அந்த சபை என்று சொல்ற ஆண்டவர் பேரிலே கொள்ளுகிற விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை வரிகளாக இருக்கிற பொழுதும் இது உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை போல அதுல இருப்பதை கூட நாம் அதை பார்க்கிறோம். கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த வார்த்தை ஏற்புடைய வார்த்தைகளாக பிரசங்க ஆசிரியர் சாலமோன் அரசர் அந்த வார்த்தைகளை சொல்வதை கூட நாம் பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய முயற்சியிலே எல்லா அனுபவங்களையும் தன் வாழ்க்கையில் அனுபவித்து பிற்பாடு அவர் சொல்ற வார்த்தை. பொதுவாக அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அனுபவத்திலே வந்த வார்த்தைகள் எத்தனை அடிகளையும் எத்தனை பிரச்சனைகளையும் எத்தனை போராட்டங்களையும் தாண்டி வந்து இருக்கிற முதிர்ச்சியுடைய வெளிப்பாடு பிரசங்களுடைய வார்த்தைகள். காரியத்துடைய கடைசி தொகை என்ன என்று இந்த 12 மகளின் நிறைவேறி சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் விரவியிருக்கிற வார்த்தைகளில் நாம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு கீழ் இருக்கிற நாம் காணுகிற காரியங்கள் நேரம் வந்து எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். மாயை ஒரு 38 முறை மாயை மாயை என்கிற வார்த்தை மீனிங்லெஸ் இந்த வார்த்தை 38 முறை இந்த 12 அதிகாரிகளிலும் கூட வருவதை கூட பார்க்கிறோம். இந்த இவ்வளவு நிலைகளிலே அந்த வாயை என்கிற வார்த்தை அதற்கு எதற்கு ஒப்பிடப்படுகிறது சொன்னால், அதாவது ஹெபல் என்கின்ற ஒரு எபிரேய பதம், ஹெபல் என்கின்ற எபிரேய பதம், அதன் பொருள் வேனிட்டி, வீண் அல்லது மீனிங்லெஸ், வேப்பர் நீராவி அல்லது ஸ்மோக் புகை, பிரேக் அல்லது பிரெத் சுவாசம், இதை ஒட்டிய வார்த்தைகளாக அது வருகிற பொழுது ஒரு நமக்கு சுவாசம் வேண்டாமா? வேண்டும். மூச்சுக்காக நமக்கு வேண்டும். இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதுதான் வாழ்க்கையுடைய முழுமையாக இருக்க முடியாது என்கின்ற கருத்துக்களினுடைய அடித்தளத்திலும் வீண் ஆங்கிலத்தில் மீனிங்லெஸ் என்று அந்த வார்த்தைகள் மறுபடியும் வரும் வேனிட்டி. அப்படி என்றால் இந்த நிலைகளை இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனுக்கு இருக்கிற எல்லா மாயும் சூரியனுடைய நிலையில் கடவுளுக்கு சமமாக சூரியனை ஒப்பிடப்படுகிற பொழுதும் சூரியன் கூடவில்லை. அது காலை உதித்து மாலை மறைகிறது, மறுநாள் அது தொடர்ந்து காலையிலே அதே நிலையிலே காலை உதித்து மாலை மறைகிறது. இது தொடர்ந்து. ஆனால் கடவுள் மாறாதவர், அவர் என்னைக்கும் இருக்கிறவர், அவர் மாறா தன்மை உடையவர். ஆனால் உலகமும் நாமும் மாறுகிறவர்கள் என்கின்ற அடித்தளத்திலே சூரியன் கீழ் நான் காணுகிற எல்லாம் வீடு என்று சொல்கிறார். இன்னும் இந்த கெபல் அல்லது கெபல் என்கின்ற வார்த்தையை சொல்லப்பட்டு ஸ்ட்ரா அல்லது வைக்கோல் என்கின்ற நிலை, வைக்கோல் துகள்களை குறித்த ஒரு மீனிங் கூட இருக்கிறது. தூள், டஸ்ட், ஒன்றுமில்லை. கடவுள் மனிதனை படைத்த பொழுது தூளில் இருந்தால் படைத்தான், மனிதன் மண்ணில் படைத்தான். அப்போ இந்த இடத்துல இதை கூட அந்த மாய் என்கிற வேளையில அது ஒரு தூள், அது ஒன்றும் இல்லாமல் நிலையிலே கூட அது சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மண்ணில் பொறுப்படுத்து மனிதனாக படைக்கிறாங்க. ஆனால் வெறும் மண்ணிலே நிலைகள் அல்ல. அந்த வெறும் மண்ணை அது காலத்தில் நிறைந்திருக்கிற பொழுதே அதனாலே வளர்ந்து கொடுக்க முடியும் என்று சொன்னார். நாம் அதை ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே இந்த உலகம் மாயை என்று சொல்லி அந்த பக்தன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கிற மாயை நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்டதாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்ற பொழுது இன்றைய நிருபமாக நமக்கு எடுத்துக் கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவாய் சொல்ல வாசிப்பதை மாயமான உலகத்தில் நாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்தது உண்டானால் கிறிஸ்து கடவுளுடைய வலது பாசம் வீட்டிருக்கின்ற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். மேலானவைகளை தேட வேண்டும். அப்ப இந்த உலகம் இந்த உலகம் மாயா இருக்கிற வேளையிலே நாம் கிறிஸ்துவோடு எழுந்திருந்தும் நாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எழுந்திருக்கிறோம். திருமுறையின் மூலமாக நாம் ஒவ்வொரு உயிர்ப்பினுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவும் நாம் எழுந்திருக்கிற மக்களாக நாம் இருக்கிற பொழுது நாம் கிறிஸ்து கடவுளுடைய வலதுபார்த்து இருக்கிற அந்த மேலிருக்கிற மேலானவைகளையே நாம் நாட வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாக
சொல்வதை பார்க்கிறோம். மேலானவதை நாம் நாட வேண்டும். இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 8/8/2022 தனது பிறந்த நாளை கொண்டாட நம்ம சபையின் ஆபிரகாம் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 9/8/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடி திரு சாலமன் திருமதி ஜாய்ஸ் மெல்லிகா அவர்களின் பகுதி செல்வி ரேனியஸ் ஷீபா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2140 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 200 ரூபாய், சோசர காணிக்கை 200 ரூபாய் மற்றும் 2740 ரூபாய். சிறப்பு ஜெபத்துக்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒரு பாடல் பாடுறது கூட சிறப்பு ஜெபம் கூட உங்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சமூகத்திலே வந்திருக்கின்ற அருமையான உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய சமூகத்திலே இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு நாட்கள் பிரவேசிக்கின்ற அருமையான அன்பு மகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6/8/2025 அன்று தங்கள் வாழ்விலை திருநாளை காடுகின்ற அன்பு பிள்ளை செல்வி விருந்தாவாய் மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அன்பு மகளிர் கர்த்தர் கொடுக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றாய் படித்து ஆண்டவரை நல்ல ஒரு பணியிலே அமரத்தக்கதான வாய்ப்புகள் கடவுள் நல்கி மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு இடத்திற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கின்ற அன்பு பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் நம்மளை வந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நன்றி உள்ளத்தோடு நம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற பொழுது கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களினாலே கடவுள் நிறைத்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்துள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்வது போல கடவுள் பால் பிள்ளைக்கு நன்மைகளை கற்று பலத்திலிருந்து ஈவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். என்ற நன்மைகளை வந்து காத்துக் கொள்வீராக. குழந்தையுடைய பெற்றோருக்காக செபிக்கின்றோம். அனைவரையும் கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை கர்த்தர் உதவி செய்வீராக. அதுவே ஆண்டவரை வாரத்துமானை காணுகின்ற அன்புகளை உள்ளங்கள் 7/8/2025 அன்று பிறநாளை காணுகின்ற சைனி விஜய் சிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அவர்களை பொருட்படுத்தி நிறைவாக ஆசீர்வதி பணிகள் நடைபெறப்பட வேண்டிய சூழ்நிலையை கடவுள் ஆயத்தமாக்கி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். தொடர்ந்து பொருட்படுத்தி நன்மையை தந்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதுபோலவே 8/8/2025 அன்று தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்ற திருவாளர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான அவர்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். அவர்கள் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிற பணிகளிலும் செய்கின்ற பணிகளிலும் உங்களை ஆசீர்வதிக்கின்ற கரம் நிறைவோடு நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை உங்களுடைய மகனை கடவுள் பொருட்படுத்தி நிறைவாக விடுமாய் ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி செபிக்கிறோம். விருப்பங்கள் நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையை தந்து காத்துக்கொள்ளும். அதுபோல 9/8/2025 அன்று தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற அந்த பிள்ளை செல்வி ரேனி ஷீபா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அன்பான மகளை கடவுள் பொருட்படுத்தி நிறைவாக ஆசீர்வதிக்கிறாரே. ஆண்டவரை படிக்கின்ற முறையில் படிப்பை ஆசீர்வாதமாக்கினாரும் நிறைவான வாழ்வை கடவுள் தந்து மகளை பொருட்படுத்தி அதிகமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொல்லி கடவுள் இவ்வார்த்தைகளை காணுகிற ஒவ்வொரு மக்களுக்கு பொறுப்படுத்து நிறைவாக ஆசீர்வதியும். வந்திருக்கின்ற அன்பு சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்வை வளமுடனாக்கி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய திருப்பெயரை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் காணிக்கைப்படலாக சேர்ந்து 439வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். 439வது பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை மாறி ஈஸ்வராஜனை என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து அமர்ந்து நாம் பாடுவோம். 439வது பாடல்.
மகிமை